ஹாய் நண்பா நண்பீஸ். இடைநிலை ஆசிரியர்களுக்கான ஒரு சில முக்கியமான அப்டேட்ஸ்லாம் இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இடைநிலை ஆசிரியர்களாக அவங்க சைடில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாகவே நிறைய ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க. ஆனால் இப்போவும் பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் இது விஷயமா ஏதோ பரிசீலனை பண்ணாமல் இருக்காங்க. கடைசியாக பலகட்ட போராட்ட அப்புறமா ஜஸ்ட் இப்போ தான் இது விஷயமா கருத்துக்கள் கேட்க முடிவெடுத்திருக்காங்க. தொடக்க கல்வித்துறையின் கீழ் இயங்கக்கூடிய ஸ்கூல்ஸ்லாம் 1/6/2009 பின் இடைநிலை ஆசிரியர் பணியில் ஜாயின் பண்ணவங்களுக்கு ஆகட்டும், இல்லை 1/6/2009 முன்னாடி இடைநிலை ஆசிரியர் பணியில் ஜாயின் பண்ணவங்களுக்கு சமமான ஊதியம் வழங்குவது விஷயமா அவங்க கோரிக்கையை ஆய்வு செய்வதற்கு அரசாங்கம் ஒரு குழு ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அந்த குழு பார்த்தீங்கன்னா இப்போ கருத்துக்கள் கேட்க முடிவெடுத்திருக்காங்க. சம வேலைக்கு சம ஊதியம் குறித்து கோரிக்கை விஷயமா அந்த குழுவின் தலைவர் பார்த்தீங்கன்னா கருத்துக்கள் கேட்க முடிவெடுத்திருக்காங்க. யார் யார்கிட்ட கருத்துக்கள் கேட்க போகிறாங்கன்னா 5 சங்கத்துக்கிட்ட கருத்துக்கள் கேட்க போகிறாங்க. 5 இடைநிலை ஆசிரியர் சங்கத்துக்கிட்ட கருத்துக்கள் கேட்க போகிறாங்க. ஒவ்வொரு சங்கத்துக்கும் பார்த்தீங்கன்னா 2 பிரதிநிதிகள் கண்டிப்பாக கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டிருக்காங்க. இன்றைக்கி தான் கருத்துக்கள் கேட்க முடிவெடுத்திருக்காங்க. 24/6/2025 பிற்பகல் 11 மணிக்கு மேலே கருத்துக்கள் கேட்க முடிவெடுத்திருக்காங்க. அந்த சங்கத்தின் பெயர் பார்த்தீங்கன்னா அனைத்து இந்திய ஆசிரியர் பேரவை, தமிழ்நாடு தொடக்க நடுநிலை பள்ளி பட்டதாரி ஆசிரியர் சங்கம், தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கம், JSR தமிழ்நாடு தொடக்க பள்ளி ஆசிரியர் கூட்டணி, தமிழ்நாடு இடைநிலை ஆசிரியர் சங்கம். இவங்க கிட்ட தான் பார்த்தீங்கன்னா கருத்துக்கள் கேட்க போகிறாங்க. ஒவ்வொரு சங்கத்தில் இருந்தும் கண்டிப்பாக 2 பிரதிநிதிகள் கண்டிப்பாக கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டிருக்காங்க. இது எங்கே நடைபெற போகுதுன்னா பள்ளி கல்வித்துறை கூட்டரங்கத்தில் 6வது தளத்தில் நாமக்கல் கவிஞர் மாளிகை தலைமை செயலகத்தில் நடைபெற போகுது. ஸோ மேலே குறிப்பிட்டிருக்க சங்கத்தில் இருக்க மட்டும் தான் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டிருக்காங்க. வேறு சங்கத்தினெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த வேறு நாட்களில் மீட்டிங் கண்டக்ட் பண்ண போகிறாங்களாம். அப்போது அவங்களுக்கு கருத்துக்கள் கேட்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த 5 சங்கத்தில் இருக்கவங்க மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லி கேட்டுக்கொண்டிருக்காங்க. ஸோ சீக்கிரமாகவே பார்த்தீங்கன்னா இடைநிலை ஆசிரியர்களுடைய முக்கியமான கோரிக்கையான சம வேலைக்கு சம ஊதியம் கண்டிப்பாக நிறைவேறும் நம்பிக்கை இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண அப்டேட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.